Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறதும் அதுதான். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ குருவுக்கும் மேலே தெய்வத்துக்கும் மேலே வைக்கப்படுற அந்த ஒரு கேரக்டர் தான் அப்பா. ஒரு வீட்டில் ஒரு தூணாக இருக்கிற அந்த ஒரு கேரக்டரை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். 9 minutes with நந்தன். நம்ம இந்தியன் சொசைட்டி, நம்ம கல்ச்சரில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அந்த குடும்பம் நல்லா வளர்கிறதுக்கும் ஒரு அம்மா ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க. ஆனால் அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் ஒரு அப்பா ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஏன்னா அந்த அப்பா தான் ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம் அந்த குடும்பத்துக்கு. அம்மாவுக்கு அப்பா கொடுக்குற அந்த தைரியம் தான் அம்மாவுக்கு, அங்கேருந்து அம்மாவுக்குன்னு குடும்பத்துக்கே வருது. ஸோ அந்த ஒரு மனுஷன் பண்ணுற சாக்ரிஃபைஸு, உழைப்பு, அது எல்லாமே ஒரு அன்னோட்டிஸ்டாகவே போயிட்டுருக்கு காலங்காலமாக. ஜென்ரலாக நம்ம அம்மாவை தான் நிறைய செலிப்ரேட் பண்ணுவோம், டிசர்விங்லி, ஏன்னா மிகப்பெரிய ஒரு கேரக்டர். பட் அதுக்கு எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லாமல் அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் டு த ஃபேமிலி பார்த்திங்கன்னா அது ஒரு வாயில் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனு. சம்டைம்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு அப்பாவோட என்ன பண்ணியிருக்காங்க கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ பண்ணி வச்சிருப்பார் அந்த மனுஷன் பின்னாடி, அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ உழைச்சிட்டு இருப்பார். ஆனால் வெளியே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ்கார் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரியே அப்படியே போயிட்டு ஒரு கெட்ட பேரோடையே ஒரு வில்லனாகவே அந்த ஒரு குடும்பத்தை சுற்றிட்டு இருப்பார். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது, எவ்வளோ பாசம் இருக்குது, அந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கனவு காண்றான். இது எதுவுமே நம்ம நிறைய குடும்பங்கள் ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் அம்மா அளவுக்கு அப்பாவையும் ஒரு சொசைட்டியை ஹானர் பண்ணி செலிப்ரேட் பண்ணி கொண்டாடணுன்றது என்னோடய ஆசை. ரோல் ஆஃப் அ ஃபாதர், ஒரு அப்பாவோட ரோல் என்ன? நம்ம சொசைட்டியில் அப்பாவோட மெயின் ரோல் என்ன? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கொடுக்கணும். ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் நம்ம ஜென்ரலாக முக்கால்வாசி வீட்டில் அப்பாவை பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலாக அது மட்டும் இல்லைங்க. எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது அப்பானா என்ன, அந்த ரோலுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது ஒரு வெப் சீரிஸ் பார்த்து. ஸ்ட்ரேஞ்ச்லி ஒரு வெப் சீரிஸில் தான் எனக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடச்சிது. இந்த பிரேக்கிங் பேட்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கும். அதில் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அவர் தான் லீட் ரோல். ஒரு வயசான மனுஷன், அவர் உடம்பு சரியில்லாமல் போய்டும், கேன்சர் வந்துடும். அவர் குடும்பத்தை அவர் செட்டில் பண்ணியிருக்கவே மாட்டார். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், காசு கஷ்டப்படுற குடும்பம். அந்த குடும்பத்தை எப்படி நம்ம சாவறதுக்குள்ளே செட்டில் பண்ணணுமேன்ட்டு ஒரு இல்லீகல் தொழில் பண்ணுவார். அந்த தொழிலை சப்போர்ட் பண்ணி வரல, நான் சொல்ல வர விஷயமே வேறு. ஒரு இல்லீகல் தொழில் பண்ணி நிறைய காசு சம்பாரித்து அந்த குடும்பத்துக்கு நிறைய சொத்து சேர்க்க ஆரம்பிப்பார். இந்த ஸ்டோரி நான் ஏன் சொல்கிறேன்னா, அதில் ஒரு முக்கியமான ஒரு சீன் வரும். அப்போ அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் சொல்லுவார் இன்னொரு கேரக்டர்கிட்ட, ஒரு குடும்பஸ்தனோட முக்கியமான வேலை என்ன தெரியுமான்னு கேட்பார். இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னு, டு ப்ரொவைட் அப்படின்னுவார். ஸோ அப்போ நான் நினச்சேன் டு ப்ரொவைட்னா டு ப்ரொவைட் மணி, ஃபினான்ஷியல் சப்போர்ட்னு நினச்சேன். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தைன்னு வரும்போது தான் எனக்கு புரியுது, அவர் டு ப்ரொவைட் மணின்னு சொல்லவே இல்லை, வெறுமே டு ப்ரொவைட் அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். ஸோ அந்த ப்ரொவைடுக்குள்ளே நிறைய அர்த்தம் இருக்குது. டு ப்ரொவைட் மணி, டு ப்ரொவைட் சேஃப்டி, டு ப்ரொவைட் இமோஷ்னல் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஒரு ஆம்பளையோட வேலை, ஒரு ஃபாதரோட வேலை, ஒரு குடும்ப தலைவரோட ஒரு குடும்பஸ்தனோட வேலை அப்படின்றது. அது அவ்வளோ அர்த்தம் இருக்கிற ஒரு டைலாக், டு ப்ரொவைட் அப்படின்னு வரும். ஸோ அது என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வார்த்தையிலே ஒரு ஃபாதரோட ஒரு குடும்பஸ்தனோட ரோல் கிளியராக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த காலத்து ஃபாதர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற இந்த யங் டேட்ஸ் அவங்களுக்கும். அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு, அக்கார்டிங் டு மீ, ஐ மைட் பி ராங் ஆல்சோ, இந்த காலத்து பேரண்ட்ஸ், அப்பாக்கள் இன்னும் கொஞ்சம் பசங்களோட க்ரோத்தில், பசங்களோட எஜுகேஷனில் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த காலத்தில் அப்பாக்கள் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, பசங்க சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் முக்கால்வாசி பேரண்ட்ஸ் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. பட் இந்த காலத்து அப்பாக்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி கிடையாது, இருக்காங்க, எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபாதர்ஸ் ஸ்கூலில் என்ன நடக்குது, ஏன்னா இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் வந்துச்சு பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இன்னும் தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருந்தால் என்ன படிக்கணும், என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலான்ட்டு பேரண்ட்ஸ் இன்னும், அப்பாக்கள் இன்னும் பெட்டர் எக்யூப்டாக இருக்காங்க, மோர் நாலேஜபுளாக இருக்காங்க அந்த காலத்து அப்பாக்களோட. விச் இஸ் எ வெரி ஹெல்த்தி சைன் என்னை பொறுத்த வரைக்கும். அது கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா நம்ம குழந்தை லைஃப் பற்றி நம்மளுக்கு தெரியணும்ல. அல்டிமேட் முடிவு குழந்தை எடுக்கிறதா இருந்தாலும் அது கைட் பண்ண வேண்டியது ஒரு அப்பாவோட வேலை தானே. ஸோ இட்ஸ் வெரி ஹெல்த்தி சைன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபாதர் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஊரில் ஒரு மித்து இருக்குது. அப்பா பொண்ணு செல்லம் தான், அப்பாவுக்கு பொண்ணு தான் ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அது உண்மையான்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை தான் நான் சொல்லுவேன்.
அது என்னென்னா பையன் மேலே பாசம் அப்பா காமிக்கிறது வந்து எப்பவுமே இருக்கும். அது சம்டைம்ஸ் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம் முக்கால்வாசி நேரங்களில். பட் மனசுக்குள்ளே கண்டிப்பாக அந்த பாசம், அந்த கேரு, பார்த்துக்கிறது எல்லாமே இருக்கும். பொண்ணுக்கிட்ட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரில, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. பொண்ணுக்கிட்ட அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால பொண்ணு மேலே ஜாஸ்தி பாசம் இருக்கிற மாதிரி தோணும். இதை நான் உணர்ந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பொண்ணு பிறக்கும்போது தான். என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஐ வாஸ் ஹோப்பிங் அது ஒரு பொண்ணு குழந்தையாக இருக்குன்ட்டு. அது எனக்கும் ஆசை பொண்ணு குழந்தை அப்படின்ட்டு. பட் நம்ம கையில் இல்லை, என்ன வேணால் நடக்கலாம். பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தது. எல்லாம் சொல்லுவாங்க அந்த குழந்தை ஃபஸ்ட் டைம் தூக்கும் போது அப்படி செலுத்து போச்சு அதுன்ட்டு. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை, நார்மலாக தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அந்த செலுத்துலாம் போல ட்ராமேட்டிக்கலாக எதுவுமே எனக்கு நடக்கல. நான் அந்த சினிமாவில் இவ்வளோ காலம் சினிமாவில் பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணு குழந்தை அப்படியே பயங்கர பாண்டிங்காக இருக்கும். அதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 1.5-2 வருஷம் வந்து பெருசாக இல்லை. குழந்தைக்கு அப்பானா ஓகே எங்கூட சிரிக்கும் விளையாட எல்லாம் பண்ணும். பட் அம்மா கிட்ட தான் க்ளோஸ். ஏன்னா அம்மா ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ அம்மாவோட தான் ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருந்தது. அந்த பாண்டிங்கும் ஜாஸ்தியாக இருந்தது. அம்மாவும் பொண்ணும் தான் பயங்கர க்ளோஸு. ஒன்ஸ் அந்த ஃபீடிங் ஸ்டாப் ஆகிட்டு குழந்தை இதுவாக வளரும் போது அப்போ தான் எனக்கும் என் பொண்ணுக்கும் பாண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என் பொண்ணுக்கு 4.5 வயசு ஆகுது. அது ஒரு 2 வயசுக்கு அப்புறம் 2.5 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கும் என் பொண்ணுக்கும் பாண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒவ்வொரு மந்த்தாக எனக்கு தெரிஞ்சுது. அவள் என்ன மிஸ் பண்ணுறதும், நான் அவளை மிஸ் பண்ணுறதும், நான் ஷூட்டிங் போகும்போதும் சரி, இல்லை எங்கேயாவது ஊருக்கு போகும்போதும் சரி, ஒரு சின்ன கேப் வரும்போதும் ஷீ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் மீ, ஐ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் ஹர். அது அழகாக எவால்வ் ஆச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல் எவால்வ் ஆச்சு. எனக்கு கண் முன்னாடி எனக்கு தெரிஞ்சுது. இப்போ எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஐ ஹேவ் ஒன் மோர் பியூட்டிஃபுல் ரீசன் டு கோ பேக் ஹோம். என் பொண்ணு இப்போ வீட்டுக்கு போய் டயர்டாக அப்படின்னு நான் விழுந்தா கூட அந்த டைமில் என் பொண்ணு பாப்பா விளையாடலாம் அப்படின்ட்டு உட்காரும். எனக்கு அப்பயும் டயர்டாக தான் இருக்கும். ஆனால் என் வாயில் வந்து இல்லைம்மா நான் வரலன்னு சொல்ல எனக்கு வரவே வராது. சரி குழந்தை தானே அப்படின்ட்டு அந்த ஒரு 1/2 hour நான் விளையாடிடுவேன். எனக்கு தான் கஷ்டமாக இருந்தாலும் தான் அந்த பாண்டிங் நினைக்கிறேன். அந்த அப்பா பொண்ணுக்குள்ள இருக்கிற பாண்டிங். இதே ஒரு எனக்கு பையன் போகிறது இது கேட்டு தான் நான் பண்ணியிருப்பேனா பண்ணியிருக்கலாம் தெரில. எனக்கு அது தெரில, அந்த சுச்சுவேஷன்லாம் இல்லை. பட் என் பொண்ணு ஏதாவது கை பிடிச்சி வாப்பா அங்கே ஹாலுக்கு போகலாம், நான் ஒரு இது பண்ணியிருக்கேன், கேசல் கட்டியிருக்கேன், அதை பாருங்கன்னா ஐயோ ஹாலுக்கு போகணுமான்னு தான் இருக்கும். ஆனால் பொண்ணை கை பிடிச்சி கூட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அதை தடுக்கவே மாட்டேன். ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அதை ஆரம்பித்து அந்த பாண்டிங் வந்து அது ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் ஒரு பியூட்டிஃபுல் பாண்டிங் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும். அதுக்கு நான் வந்து அப்பாவும் பிள்ளையும் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அப்பா பிள்ளைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு இவ்வளோ வருஷமாக ஒரு பாண்டிங் இருக்குல்ல. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா இன்றைக்கி வரைக்கும் வாய் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதே கிடையாது அவருக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் என்ன ஏதுன்ட்டு. பட் எனக்கு அது ஃபீல் ஆகும், அவருக்கு வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலு, அவருக்கு நான் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. நானும் அவருக்கு கிட்ட வாய் தோன்னு சொன்னதே இல்லை, அப்பா நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இது பிளா 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 அந்த மாதிரி எதுவும் ட்ராமேட்டிக்காவோ அந்த மாதிரி எதுவும் நான் சொன்னதே கிடையாது. பட் எனக்கு அந்த மனுஷன் மேலே ரொம்ப மரியாதை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணாங்க. எங்கள் அம்மா வந்து வெஜிடேரியன், எங்கள் அப்பா நான் வெஜிடேரியன். நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்ட்டு எங்கள் அப்பா சமையல் கற்றுக்கிட்டாரு. எங்கள் அம்மா முட்டை கூட தொட மாட்டாங்க. ஸோ நான் நான்வெஜ் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு எங்கள் அப்பா எனக்காகவே சமையல் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் நான்வெஜ்னால் எங்கள் அப்பா தான் வீட்டில் சமைப்பார் எனக்காக. அண்ட் அஃப்கோர்ஸ் என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃபை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு படிப்பு பெருசாக இல்லை, அதனால் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்தாரு, எதுவுமே செட் ஆகலை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை உங்களுக்கு எந்த வேலையும் பெருசாக செட் ஆகலை, ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வீடை பார்த்துக்கோங்க, நான் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு ரோல்ஸ் அழகாக டிவைட் பண்ணிக்கிட்டு எங்கள் அம்மா தான் வேலைக்கு போவாங்க, எங்கள் அப்பா வீட்டை பார்த்துப்பாரு. டு பி ஹானஸ்ட், ஒரு வீடை எப்படி பார்த்துக்கணும், பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது எங்கள் அப்பா அவ்வளோ அழகாக பண்ணார். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு அப்பாவோட வேலை வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து கொடுக்கறது மட்டும் இல்லை, இப்படியும் ஒரு ரோலை வந்து ஒரு மனுஷன் வந்து சின்சியராக பியூட்டிஃபாக அவ்வளோ சின்சியராக பண்ணார் எங்கள் அப்பா அவ்வளோ வருஷங்களாக. இமோஷனலாகவும் சரி, சப்போர்ட்டாகவும் சரி, எங்கள் அம்மாவுக்கும் சரி, எனக்கு என் தங்கச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக எங்கள் அப்பா இருந்திருக்காரு. இது இந்த சமயத்தில் நான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னா வெரி ஸ்பெஷல். அந்த அப்பான்ற என்னோட அப்பா எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். நான் அதை வாய்த்து வந்து சொன்னதில்லை, அது ஷைன் கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆசை சொல்லணுன்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று அப்படின்ட்டு. பட் ஒரு ஷை ஒரு தயக்கம், அதனாலே நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ பட் சில விஷயங்கள்லாம் ஓகே என்ன பண்ணுறது, ஷை. இந்த ஃபாதர்ஸ் அந்த அப்பாக்கள் பற்றி பேசும்போது ஏஆர் ரஹ்மான் சார் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அவரோட அப்பா வந்து அந்த காலத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் கூட வேலை செஞ்ச மியூசிஷியன்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாராம். ஃபினான்ஷியலாகவும் சரி, சான்ஸ் வாங்கி கொடுக்கறது அது இதுன்ட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவ்வளோ குடும்பங்களை அவர் காப்பாற்றிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது இவருக்கு எப்போ தெரிய வந்திருக்குன்னா, இவர் இப்போ வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அந்த காலத்து அந்த மியூசிஷியன்ஸ்லாம் மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காரு, உங்கள் அப்பா இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என் குடும்பத்தை அப்படி பண்ணி காப்பாற்றினா இப்படி பண்ணி காப்பாற்றினாருன்ட்டு அவ்வளோ ஸ்டோரிஸ்க்கு அவர் காதுக்கு வந்திருக்கு. அப்பா அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவை நான் சின்ன வயசுல இழந்துட்டேன், ஸோ நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சதில்லை. பட் எங்கள் அப்பா எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்ட்டு இந்த மனுஷங்களோட கதைகள் மூலிமா எனக்கு தெரிய வந்துட்டுருக்கு. அண்ட் நான் இப்போ நம்புகிறேன், இவர் பண்ண இந்த புண்ணியம்னா என்ன இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு.
எங்கள் அப்பா அப்படி ஒரு சிறந்த மனுஷனாக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லி ஆல்மோஸ்ட் கண்ணே கலங்கினார் அவர். இந்த எக்ஸாம்பிளை நான் ஏன் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு அப்பா ஒரு மனுஷன் வந்து இல்லாமல் போகும்போது கூட அவரோட அந்த பிஹேவியர் வந்து தன்னோட பசங்களை எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும், எந்த அளவுக்கு அவங்கள மேம்படுத்துன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். இந்த ஃபாதர்ஸ் டே பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. குடும்பத்துக்காக உழைக்கிற அப்பாக்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க, அவங்க தான் ஆக்சுவலாக மெஜாரிட்டியாக இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் குடும்பத்தை பற்றி சுத்தமாக கவலையே இல்லாமல் ஊதாரித்தனமாக குடிச்சிட்டு குடும்பத்துக்கு எதுவுமே ப்ரொவைட் பண்ணாமல் குடும்பத்தை சுத்தமாக கண்டுக்காமல் குடும்பத்தை விட்டு போனவங்களாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற அம்மா தான் அப்பாவாகவும் இருந்து அந்த குடும்பத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க, அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாதர்ஸ் டே வந்து வெறும் சப்போர்ட்டிவ் டேட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அம்மாக்களும் அந்த வீட்டில் ஃபாதர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த எபிசோடில் வேறு ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். 9 minutes with நந்தன்.